ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது பிளாட்டினம் ஜூப்ளி 10 ருபீஸில் கமமரேட்டிவ் காயினில் பிளாட்டினம் ஜூப்ளி காயினு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காயின் வச்சுருக்கேன். அதில் 3 காயின் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு காயின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு பார்க்குறீங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னென்னா இந்த 3 காயினை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளாட்டினம் ஜூப்ளி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த காயின். ஆக்சுவலாக 10 ருபீஸ் கமமரேட்டிவ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நொய்டா மின்ட்டு, ஒரே சிங்கிள் மின்ட்டு தான் போட்டிருக்காங்க. நொய்டா மின்ட்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க. பட் ஒரே ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 3 மின்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது நொய்டா, ஹைதராபாத் அண்டு மும்பை, அந்த இது போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நொய்டா மின்ட்டு மட்டும்தான் இருக்குது. நான் இது வரைக்கும் வேறு எந்த மின்ட்டும் பார்த்ததில்ல. நீங்கள் வேணால் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது மின்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 காயின் ஒரே மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்து நான் ஒரு காயின் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த காயினுக்கும் இந்த காயினுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த மின்ட்டே பாருங்களேன், டாட்டு அது நல்லா இதில் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? பட் இந்த காயினை பார்த்தீங்களா, ரைட் சைடில் அது ஒரு மாதிரி டாட் வந்து டல்லாக இருக்கும். அதோட அந்த பிளாட்டினம் ஜூப்ளின்ற லெட்டர் ஃபாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிம்முக்கும் அந்த இது கேப்பு பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது, இது எவ்வளோ இதாக இருக்குது. அதோட ஃபாண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குண்டு குண்டாக இருக்கும் லெஃப்ட் சைடில் இந்த காயினில். பட் இந்த காயினில் பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த இதே இருக்குல்ல டைகர், இதுவே பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும் இந்த காயினில் லெஃப்ட் சைடில். இந்த காயினில் வந்து தின்னாக இருக்கும் வால் முதற்கொண்டு. அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா தென்னை மரம், இது பார்த்திங்கன்னா இந்த இது அந்த இதை ஒட்டி மேலே ரொம்பலாம் வந்திருக்காது. பட் இந்த காயினில் வந்து அதை வந்து வெளியில் வந்திருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த வந்து டபுள் ரிம் மாதிரி தெரியும். இந்த 3 காயின்லேயுமே அப்படி தான் இருக்கும். பட் இந்த காயினில் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஃபாண்ட்டே பார்த்திங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்ற ஃபாண்ட்டே வந்து எப்படி குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள காயினில். பட் ரைட் சைடில் உள்ள காயினில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ் இந்த காயினில் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி உள்ள காயின்லலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு இப்போ அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சு மேபி அந்த மாதிரி வந்து வேல்யூ வரலாம். அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் உள்ள காயின் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.